ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ரகு. இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் இதிகாச புராணமான ராமாயணத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வால்மீகி எழுதிய ராமாயணம். இதை நம்ம வரிசையாக இதோட ஃபுல் புராணத்தை நம்ம இந்த காணொலியில் வரிசையாக நம்ம ஒன்று பார்ப்போம். சரியா? நம்ம பண்டைய காலத்துக்கு போகணும் அப்படின்னா மனுஷங்களாக இருக்கிறவங்க, ஒரு பண்பாடு அடைந்த ஒருத்தங்களை மனுஷனாக இருக்கிறவங்க ரிஷி, மகரிஷி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்பாட்டு, அதாவது மனுஷன் பிறக்கும் போதே ஒரு மகரிஷியாக இருக்கிறதில்ல. அதாவது தன்னோட சுய முயற்சியாலையும் பல பல ஆன்மீக சாதனைகளாலையும் தான் அவன் ஒரு ரிஷியாக உருவாகிறான். யாருனாலும் ஒரு ரிஷியாக மாறலாம். ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ யாருனாலும் ரிஷியாக உருவாகலாம். சரி, நம்ம இப்போ இந்த கதையை எழுதின இந்த மிகப்பெரிய இதிகாச புராணமான ராமாயணத்தை எழுதிய நம்மளோட வால்மீகியை பற்றி ஃபஸ்ட்டு இன்னைக்கு உள்ள காணொலியை நம்ம பார்ப்போம். வால்மீகியோட இயற்பெயர் ரத்னாகரன். வால்மீகி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, அவர் ஒரு வழிபோக்கர்கள் எல்லாம் கொள்ளையடித்து தன்னுடைய ஒரு பிழைப்பை நடத்தி கொண்டிருந்து ஒரு கைவராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படி இவர் நம்மளோட வாழ்க்கையை நடத்தி நிறைய செல்வங்களையும் பொருளையும் ஈட்டி வச்சிருந்தார். இப்போ என்ன ஆகுது, ஒரு நாள் நாரத முனிவர் வழியில் போயிட்டு இருக்கார். அப்போ இந்த ரத்னாகரன் என்ன பண்ணுறாரு, நாரத முனிவரை கொள்ளையடிக்கிறதுக்காக அவர் போகிறார். அப்போ நாரத முனிவர் இதை கண்டுபிடிச்சிட்டு ரத்னாகரன் அவர் கேட்குறாரு. அதாவது கொள்ளையடிக்கிறதும் கொலை பண்ணுறதும் மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி வாழ்கிறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இது ரத்னாகரனுக்கு ஒரு பெருசாகவே தெரியல. எப்பவும் போல் ரத்னாகரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொருள் சேர்க்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கு நான் நல்ல வழியில் சேர்த்தா என்ன, கெட்ட வழியில் சேர்த்தா என்ன, எப்படியாவது பொருளை சேர்க்கணும், பொருளை சேர்த்து அதை என் குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே நாரத முனிவர் சரி, இவன் வீட்லேயே போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீ பண்ணுறல்ல, உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீ போய் எல்லாத்தையும் கொடுக்குற, நீ இப்போ கொடுக்குறல்ல, நீ பண்ணுறது ஒரு பெரிய பாவம், நீ அவங்கக்கிட்ட போய் கேளு, இந்த பாவத்தில் அவங்க பங்கெடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இவர் சொன்னது ரத்னாகரன் மனசுக்குள்ளே இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. இதை நினச்சிக்கிட்டே இவர் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனவுடனே அவரை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாத்தையும் அவர் கேட்குறாரு. நான் இந்த செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சு தான் சேர்த்தேன், அப்போது இந்த பாவத்தில் நீங்களும் பங்கெடுத்துக்குவீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதை கேட்டவுடனே அவங்க நீ சம்பாதிச்ச காசு அது எங்களுக்கு சொந்தம், தவிர நீ பண்ண பாவம் எங்களுக்கு சொந்தமாகாது, அது உனக்கு தான் சேரும், அதை நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரத்னாகரன் சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ரத்னாகரனுக்கு ரொம்ப பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. இதை தாங்க முடியாமல், மனுஷ வாழ்வோட இந்த ஒரு பேரதிர்ச்சியை தாங்க முடியாமல் அவர் உடஞ்சி போயிடாரு. அப்புறம் ரொம்ப யோசிச்சு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இதுதான் இந்த மாநில உலகத்தோட ஒரு பெரிய ஒரு ரகசியம். எல்லாருமே அவங்கவுங்க செய்கிற பாவத்தில் பங்கெடுக்க மாட்டாங்க. ஆனால் அதோட நல்ல இதை மட்டும், அதாவது ஒரு மனுஷனோட நல்ல ஒரு துக்கத்தில் யாரும் பங்கெடுக்க மாட்டாங்க. அதாவது அவரோட சந்தோஷத்தையும் இல்லை அவர்கிட்ட கிடைக்கிற பொருட்களையும் மட்டுமே அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம ரத்னாகரன் புரிஞ்சுக்கிறார். உடனே என்ன பண்ணார், வேகமாக ஓடி போய் நாரத முனிவரை மறுபடியும் அவர் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி காட்டில் சந்திச்சார். அப்போ நாரத முனிவர்கிட்ட இந்த மாதிரி கேட்குறாரு, இந்த மாதிரி தான் மனிதர்கள் இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும் மகரிஷி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு நாரத முனிவர் ஒன்று சொன்னார், நீ ராமா அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லு, அந்த மந்திரமே உன்னை ஒரு பக்குவப்படுத்த மனுஷனாக்கும், அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வழியை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதே மாதிரி ராமா அப்படின்னு சொல்லப்படுறார். ஆனால் இவரோட வாயில் ராமான்ற வார்த்தை வரல, மரான்ற வார்த்தை தான் வருது. அவர் அப்படியே சொல்லிகிட்டே இருந்தார். நாளடைவில் மரான்ற வார்த்தை ராமன்ற ராமநாமம் இவர் வாய்க்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே இவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். இவர் இந்த ராமநாமத்தில் அப்படியே லயிச்சு போய் அப்படியே மெய் மறந்து தியானத்தில் ஆட்கொள்ளிட்டு இருந்தார். அப்போ என்னாச்சு, கொஞ்ச நாளில் அவரையே அறியாமல் தன்னை சுற்றி ஒரு எறும்பு புற்று தான் மேலே படருது. அப்படியே அவர் உடம்பு புற்றுக்குள்ளே மறையுது. ஸோ அந்த வழியாக போகிறவங்க எல்லாம் வர எல்லா மக்களும் இவரை பார்த்துட்டே போகிறாங்க. இப்படியே இவரை பார்த்து இந்த ரத்னாகரனான இவரை அப்படியே பார்த்து ஒரு புற்றுக்குள்ளே இருக்கிற முனிவர் அப்படின்றனால இது வடமொழியில் வால்மீகி அப்படின்ற ஒரு
பேரை வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. இப்படி தான் இவருக்கு வந்து வால்மீகி அப்படின்ற அந்த பேர் வந்து கிடச்சிது. இவர் வந்து ராமரையே வந்து நினச்சி உருகுனால அவரோட நெஞ்சுக்குள்ளே அப்படியே ராமரோட வாழ்க்கை எல்லாமே ஒரு காவியமாக அவருக்கு தெரிஞ்சது. அவரே பிற்காலத்தில் வந்து இதை வந்து ஒரு இதிகாசமாக எழுதுறாரு. அதுதான் வால்மீகி ராமாயணம். இந்த மாதிரி மனுஷனாக ஒரு அவதாரத்தை எடுத்த ராமபிரான் வந்து வாழ்க்கையில் வந்து பல கஷ்டங்களையும் பல சிக்கல்களையும் வந்து அனுபவிக்கிறார். ஆனால் அவர் வந்து நேர்மையான முறையில் வந்து இந்த எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தான் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறாரு. இதை வந்து நம்ம வந்து ராமனோட புராணமாக பார்க்கறதுனால இதையும் நம்ம வந்து ராம அவதாரம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ராமருக்கு ஏற்ற ஒரு துணையாக சீதா பிராட்டியை வந்து காட்டுறாங்க. சீதா பிராட்டி வந்து பெற்றோர்கள் இல்லாமல் உருவெடுத்த ஒரு ஜீவன். அவங்க வந்து பொறுமைக்கு எடுத்துக்காட்டாகவும் தன்னோட துக்கத்தெல்லாம் அமைதியாக இருந்து எப்படி அவங்க எதிர்கொண்டு ஜெயிச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. வாழ்க்கையில் வந்து நம்ம அதாவது வந்து சத்ரு, அதாவது எதிரிகள் இல்லாத ஒரு மனிதர்களே கிடையாது. எல்லாருக்கும் எதிரிகள் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எதிரிகள், அதாவது அவங்களுக்கு நமக்கு ஏற்படுற வந்து சுக துக்கங்கள் எல்லாத்தையும் சரிசமமாக பார்த்து நம்ம வாழ்க்கையை எப்படி அணுகிறோம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலை வந்து இந்த ராமபுராணம் வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது. அதாவது ஒரு மனுஷன் ரொம்ப நேர்மையாக இருந்து ரொம்ப விடாப்பிடியாக இருந்து தன்னோட எல்லா கஷ்டங்களையும் நேர்மையாக எப்படி வென்று காட்டுறான் அப்படின்றது தான் நம்ம வந்து ராமபுராணத்து மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இன்னும் அடுத்தடுத்த காணொலிகளில் எப்படி அடுத்தடுத்த ராமாயணத்தை பற்றின அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இதோடைய இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.